ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா பிஏ இண்டஸ்ட்ரீஸ் பிராண்டை சேர்ந்த பயோவிட்டா எக்ஸ் கிரானியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு குறுநீடியில் இருக்கக்கூடிய பிளான் க்ரோத் ரெல்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு பயோ ப்ராடக்ட் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்கோஃபைலம் நோடோசம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கடல் பாசியிலேருந்து தயாரிக்கப்பட்ட சாரன் மூலியமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த குறுநீடியிலான பயோவிட்டா எக்ஸ் அப்படிங்கிற பிளான் க்ரோத் ரெல்டர். நெக்ஸ்ட் இதை பயன்படுத்தலாம் பயிர்களில் எந்த மாதிரியான வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுது அண்ட் இது வந்து பயிர்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம பயன்படுத்த மூலமா பயிர்களில் இயற்கையாக பயிரோட வளர்ச்சிக்கும் பயிரோட போக்கும் நிலைக்கும் தேவைப்படக்கூடிய ஹார்மோன்ஸான சைட்டோகினின்ஸ், ஆக்சின் போன்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் சரிவர சுரக்கிறதுக்கும் அண்ட் இது இல்லாமல் பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில நுண்சத்துக்களான போரான், சல்ஃபர், கால்சியம், மெக்னீசியம், மாலிப்டினம் இந்த மாதிரியான நுண்சத்துக்கள் கிடைக்க செய்கிறதுக்கும் அண்ட் இது இல்லாமல் பயிரோட வளர்ச்சி தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸும் ஒரு சில விட்டமின்களும் கிடைக்க செய்யுது. ஸோ இது எல்லாமே இந்த பயோவிட்டா எக்ஸ் அப்படிங்கிற இந்த குறுநீடியிலான பிளான் க்ரோத் ரெல்டரில் இருக்குது. இது எல்லாமே நேச்சுரல் மாலிக்யூல் நம்ம குறிப்பிடலாம். ஸோ இதை பயன்படுத்துகிற மூலமா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிற மூலமா பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய சார்ந்த பூச்சாக்கள், புழுக்கள் தாக்குதல் மாதிரி ஏற்படாது. ஸோ இது வந்து பயிரோட வளர்ச்சியை மட்டுமே ஊக்குவிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் இது வந்து எந்த மாதிரியான வளர்ச்சி மாற்றங்களை பயிர்களுக்கு ஏற்படுத்து அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான அளவில் வேர்கள் தூண்டிவிடப்படுது. ஸோ அதிகமான அளவு வேர்கள் தூண்டிவிடப்படுறதுனால அதிகமான பக்கைகளிலும் தூண்டிவிடப்படுது. ஸோ அதிகமான பக்கைகளில் வந்து எந்த மாதிரி தூண்டிவிடப்படுது அப்படின்னா அதிகமான வேர்கள் வளர்ந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலேருந்து இயல்பாக எடுக்கிறத விட அதிகமாக எடுக்கிறதுனால பயிர்களில் அதிகமான பக்கைகளில் தூண்டிவிடப்படுது. ஸோ இதன் மூலயமா பூ பூக்கும் கொப்புகளோட எண்ணிக்கைகள் அதிகரிக்குது. ஸோ ஓவராலாக ஃப்ளவரிங் வந்து அதிகரிக்குது. அதாவது ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ளவரிங். ஸோ பூ பூக்கும் சதவீதம் வந்து அதிகரிக்கிற மூலயமா மகசூல் வழக்கமாகறத விட இரட்டிப்பாவோ இல்லைனா எவ்வளோ சதவீதம் பூக்கும் கொப்புகள் வந்து அதிகரிக்குதோ அதுக்கேற்றார் போல் மகசூல் வந்து அதிகரிக்குது. அதாவது இது வந்து ஃப்ளவரிங் கிராப்ஸாக இருக்குது, பூவை பேராக இருக்குது அப்படின்னா பூக்களோட அளவு ஒட்டுமொத்தமாக அதிகரிக்குது. அண்ட் இது வந்து இதோட செயல்பாடு இதோட மட்டும் நிற்கலை. இது இல்லாமல் பயிரோட சுற்றுச்சூழல் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள்லேருந்து தற்காத்துக்கிற மூலயமாவும் பயிரோட மகசூலோட தரத்தை உயர்த்துகிற மூலயமாவும் இது வந்து மகசூல் அதிகரிக்கிறது நம்ம குறிப்பிடலாம். ஸோ பூவை பயிர்களுக்கு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிகமான பூக்கள் கொண்டு வரது மூலயமா மகசூல் அதிகரிக்கும். அண்ட் இது காய்வை பயிர்களாக இருக்கட்டும் இல்லை பழவை பயிர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஒரு தானிய பயிர்களாக இருந்தாலும் அதிகமான பூக்கள் பூத்ததுக்கு பிறகு அதிகமான காய்கள் பிடிக்கிறதுனால மகசூல் வந்து அதிகரிக்குது. ஸோ இது வந்து மகசூலையும் அதிகரிக்க செய்து. இது இல்லாமல் பயிரோட வேர் வளர்ச்சியில் வந்து பயிரில் மகசூல் வர இருக்கக்கூடிய எல்லா நிலையிலையுமே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள்னு குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா அதீத வெப்பத்தினால பயிரோட பச்சைத்தன்மை குன்றை செஞ்சு பயிரோட வளர்ச்சி குறையும். ஸோ இந்த வளர்ச்சி குன்றது தாமதப்படாமல் பயிரோட வளர்ச்சி சீராக வளர்கிறதுக்கும் அந்த அதீத வெப்பத்தை தாங்கி வளர்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு கொடுக்கும். அண்ட் வறட்சின்னு பார்க்கும்போது பயிருக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் சரியாக கிடைக்கலனாலோ இல்லைனா தண்ணீர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொடுக்கல அப்படின்னாலோ இந்த 2 நாளும் ஏற்படக்கூடிய வளர்ச்சி வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் பயிரோட வளர்ச்சி வந்து சீராக நடக்கிறதுக்கும் இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கி பயிர் வளர்கிறதுக்கும் பயிருக்கான ஆற்றலை வந்து இது கொடுக்குது. அண்ட் லாஸ்ட்டாக மண்ணில் வந்து நுண்ணுயிரிகளோட பெருக்கும். அதாவது மண்ணில் அதிகமான நுண்ணுயிரிகள் இருக்கும்போது தான் இயற்கையாக மண் வளம் வந்து கெடாமல் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுனாலே மண்ணில் பயிருக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து சுலபமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில். ஸோ மண்ணோட வளம் கெடாமல் இருக்கிறதுக்கு இது வந்து அதிகமான நுண்ணுயிர்களோட பெருக்கத்தை அதிகரிக்குது. ஸோ மண்ணில் அதிகமான காற்றோட்டம் இருக்கும்போது வேர்கள் வளர்ச்சி இயற்கையாகவே அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஒரு டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 4 கிலோ வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மண்ணில் பயன்படுத்தக்கூடிய மற்ற எந்த ஒரு இயற்கை உரங்கள் கூடயோ இல்லைனா செயற்கை உரங்கள் கூடயோ இல்லைனா ஹியூமிக் ஆசிட் போன்ற உரங்கள் கூடயோ இல்லைனா நுண்சத்து உரங்கள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1 கிலோ வந்து 250 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்கான விலையிலையும் 4 கிலோ வந்து 700 ரூபாயிலேருந்து 1100 ரூபாய்க்கான விலையிலையும் ஸ்டோரபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பிளான் க்ரோத் ரெல்டர்ஸை பற்றி தெரிஞ்சுன்னா அந்த பிளான் க்ரோத் ரெல்டர்ஸோட பெரிய மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிவோ சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய சைடில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிவோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.